தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பன் பட்டர் ஜாம். இயக்குனர் ராகவ் இயக்கத்தில் வெளியான இந்த படத்தில் பிக் பாஸ் புகழ் ராஜு, பாவியா, ஆதித்யா, தேவதர்ஷினி, சரண்யா பொன்வண்ணன், நடிகர் சார்லி உள்ளிட்ட பலரும் நடித்திருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி நகருதுன்னா, ராஜுவுக்கும் ஆதித்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தேவதர்ஷனும் சரண்யா பொன்வனும் அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா இல்லையா, இவங்க 2 பேருக்குள்ள காதல் மலர்ந்துருச்சா, அதுக்கப்புறம் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா என்னது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி நல்லா விறுவிறுப்பாகவே போகுது. முழுக்க முழுக்க ராஜு வந்து அவர் டிவி ஷோஸ் இருக்கட்டும் சரி, அதே போல் இப்போ சீரியல் நடித்ததும், இதுக்கு முன்னாடி அவர் படங்களில் உள்ள சைடு ரோல்ஸாக இருக்கட்டும் சரி, ஒரு மாதிரி நகைச்சுவை கலந்து கவுண்டர் டைலாக்ஸ் கொடுத்தே பழக்கமானவர். அதே போல் இந்த படத்துலையும் அது பண்ணியிருக்காரு. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். இப்போ உள்ள 2K கிட்ஸ்க்கு என்ன தேவையோ, இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸில் இப்போ என்ன பண்ணுறாங்களோ அதை வச்சே ஒரு கதை பேஸ்டு பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஜாலி லவ் ட்ராக்காகவே இந்த படம் இருக்குன்னே சொல்லலாம். மேலும் இந்த படத்துக்கான ப்ளஸ் என்னென்னா, நிவாஸ் கே பிரசன்னோட மியூசிக், பாடல்களும் சரி, பிஜிஎம் ஸ்கோராக இருக்கட்டும் சரி, நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஒரு 2.5 மணி நேரம் நல்ல கலகலப்பாக பார்த்து சிரிச்சுட்டு போகிற மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். மேலும் ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.